சிரம்பான் தோட்ட தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்த பின்னர் வழக்கறிஞராக உயர்ந்ததோடு ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மஇகவில் தீவிரமாக செயல்பட்டு வரும் அக்கட்சியின் மத்திய செயலவை உறுப்பினர் தினாலன் ராஜகோபாலு தேசிய முன்னணி வேட்பாளராக இம்முறை சிரம்பான் ஜெயா சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கின்றார். வழக்கறிஞர் என்ற முறையில் சிரம்பான் ஜெயா பகுதி மக்களின் பல்வேறு சட்ட பிரச்சினைகளுக்கு ஆலோசனைகளையும் சுமூக தீர்வுகளையும் வழங்கிய அனுபவம் தமக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக தினாலன் கூறுகிறார். இந்திய சமூகத்தின் நீண்டகால முன்னேற்றத்திற்கு கல்வியே உறுதியான அடித்தளம் என்ற நம்பிக்கையில் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் தொழில்துறை மற்றும் திறன்சார் கல்வியை பெறுவதற்கு ஊக்கமளிப்பதில் தாம் முதன்மை கவனம் செலுத்தவிருப்பதாக தினாலன் தெரிவித்தார். டிவேட்க்கு நம்மளுக்கு எம்ஐசிலேருந்து டேஃப் காலேஜ் இருக்கு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அங்கே நான் வாய்ப்பு வாங்க முடியும். ஸ்காலர்ஷிப் கூட எம்ஐடி மூலிமா இந்த மக்களுக்கு நான் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ ஈவிக்கு we have a நியூ டிபார்ட்மெண்ட். ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட் இன் லைனில் வருது. இந்த ஈவி ட்ரைனிங், அந்த ஃப்ளைட் ரிப்பேர் ட்ரைனிங்ஸ், எல்லா ட்ரைனிங்ஸும் அங்கே இருக்குது. சிரம்பான் ஜெயா தொகுதியில் இத்தனை ஆண்டுகளாக போலீஸ் நிலையம் ஒன்று அமைக்கப்படாதது பெரும் குறையாக இருந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு சின்ன பொண்டு வச்சிருக்காங்க ஃபார் 23,000 மக்களுக்கு. இந்த இடத்து மக்கள் 23,000 இருக்காங்க. பெரிய போலீஸ் ஸ்டேஷன் ஸ்னாவாங்கில் இருக்கு. இங்கேருந்து எல்லாமே அங்கே தான் போகணும். ஆனால் மார்க்கெட் சிரம்பான் ஜெயா மார்க்கெட்டில் பக்கத்தில் ஒரு சின்ன பொண்டு மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் நல்லா நான் ஆக்குவேன். அது ஒன்று. அப்புறம் இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட் இளைஞர்களுக்கு பந்து விளையாடுறதுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அதே வேளையில் நான் என்னன்னா என்னோட ஆட்டோன் சம்பளத்தை எடுத்து ஒரு தபுங் சிரம்பான் ஜெயாவில் நான் போட போகிறேன். அது மூலியமா எந்தெந்த மக்களுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். இமீடியட் ஹெல்ப். இதை தவிர்த்து இப்பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் சில நில பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண்பதற்காக மாநில நில அலுவலகத்தில் சந்திப்பு உறுதியும் பெற்றுள்ளதாக அவர் விவரித்தார். அவற்றுடன் இங்குள்ள சிறு வியாபாரிகள் பலர் வணிக உரிமம் பெறுவதற்காக போராடி வருவதையும் தாம் அறிவதாக கூறிய அவர் அதற்கும் விரைந்து தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேவேளையில் இங்கு அதிகமான தனியார் சுகாதார சிகிச்சையகங்கள் இருந்தாலும் இலவசமான முறையிலோ அல்லது குறைந்த கட்டணத்திலோ மருத்துவ சிகிச்சைகள் பெறுவதற்கென்று ஒரு மருத்துவமனை இல்லை என்றும் அவர் கூறினார். இதனிடையே சிரம்பான் ஜெயா மக்களின் தேவைக்கு ஏற்ப உடனுக்குடன் உதவிகளை வழங்குவதற்காக புதிய செயலி ஒன்றையும் தாம் அறிமுகப்படுத்தவிருப்பதாக தினாலன் குறிப்பிட்டார். யார் யாருக்கு எங்கெங்க அந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும், இங்க வந்துடும். அட் த சேம் டைம் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி, ஆஃபீஸ் இருக்கு, அதே மாதிரி 2-3 ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அந்தந்த உள்ள மக்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அவங்க ஃபோன் பாய்க்க முடியலன்னா அந்த ஆஃபீஸ் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி முடியும். ஒன் ஸ்டாப் சென்டர். அரசியல் சூழ்நிலைகளும் மக்களின் எதிர்பார்ப்புகளும் காலத்திற்கேற்ப மாறி வரும் நிலையில் தொகுதி மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு தொடர்ந்து களப்பணியில் ஈடுபடுபவர்களுக்கு மக்கள் நிச்சயம் வாய்ப்பளிப்பார்கள் என்று பர்னமா செய்திகள் மேற்கொண்ட நேர்காணலில் தினாலன் நம்பிக்கை தெரிவித்தார்.